ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, மீண்டும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான வார்த்தைகள் வியாழக்கிழமைகளில் இரவில் சில நிமிடம் இந்த வார்த்தைகளை குறித்து நாம் தியானிக்கிறோம். இது நம்முடைய ஜீவனுக்கு ஏதுவானது, தைரியத்துக்கு ஏதுவானது, தெளிவை கொடுக்கக்கூடியது, வாழ்க்கையை நல்வழியில் நடத்தக்கூடிய வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை கவனியுங்கள், இதை மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். பின்னாட்களில் இது எந்த அளவுக்கு உங்களுக்கு மேன்மையாய் இருந்தது என்பதை நினைத்து நீங்கள் நன்றி சொல்லுகிற மக்களாய் மாற முடியும். இந்த நாளிலும் என் ஆண்டவர் இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். உலகத்தில் வந்தவர், ஊழியத்தை செய்தவர், சிலுவையில் மரித்தவர், கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டவர், 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தவர், பிறகு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவர். இப்படி பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவர் மீண்டும் இந்த உலகத்திற்கு வரப்போகிறார். அவர் வருவதற்குள்ளாக அவர் இந்த பூமியில் இருந்தபோதும் பரமேறின போது அவருக்கு ஏற்பட்ட மேன்மைகளை குறித்து, அதனால் நமக்கு கிடைத்த ஆசீர்வாதங்களை குறித்து தான் தொடர்ச்சியாக நாம் ஆண்டவரின் வார்த்தைகளை தியானித்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தின் 9 முதல் 11 வரைக்கும் உள்ளதான இந்த வார்த்தைகளை கவனியுங்கள். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஏற்கனவே உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கிறேன், நாம் விசுவாசிக்கிற இந்த தேவன் 3 கடவுள்கள் அல்ல, 3 தெய்வம் அல்ல, ஒரே ஒரு தேவன்தான். 3 ஆழ்தத்துவத்தில் அவர்கள் வெளிப்படுவதை பார்க்கிறோம். அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி, அந்தந்த சந்தர்ப்பத்திற்கு ஏற்றபடி அவருடைய தன்மைகள் வெளிப்படுவதை பிதாவாகிய தேவனாக, குமாரனாகிய இயேசுவாக, பரிசுத்த ஆவியானவராகிய தேவனாக அந்தந்த சந்தர்ப்பத்தில் வெளிப்படுவதை பார்க்கிறோம். ஆனால் 3 விதங்களில் பிரிக்கப்பட்டிருந்தாலும் ஒரே ஒரு தேவன்தான் என்பதை நீங்கள் கருத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்படி பார்க்கும்போது ஆண்டவர் என்ன செய்தார், அவர் எங்கு இருந்தார், ஆண்டவர் இயேசு எங்கே இருந்தார் என்பதையும், அவர் எப்படி இந்த பூமிக்கு வந்தார் என்கிற வார்த்தைகள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தார் என்றும், அவருக்கு சமமாய் இருந்தார் என்றும், அதை அவர் கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கினார். அந்த மேன்மையான அந்த நிலையை அவர் எதிர்பார்க்கவில்லை, விரும்பவில்லை, வெறுமையாக்கினார். தேவன் தன்னை வெறுமையாக்கினார். 2வது, அடிமையின் ரூபம் எடுத்தார். ஒரு அடிமைக்கு எந்த சுயாதீனம் கிடையாது. அந்த அளவுக்கு அவர் அந்த அடிமையின் ரூபமாக, இதற்கு வேதத்தில் ஆதாரங்கள், அந்தந்த இடங்களில் சம்பவங்கள் அதிகமாக இருக்கிறது. இதை விரிவான வேத பாடமாக தியானிக்கும் போது இந்த வார்த்தைகளை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, தேவன் யாரும் அவரை பார்க்க முடியாது. அவர் என்ன செய்தார், மனிதனுக்காக மனித சாயலாய் வந்தவர். மனுஷனின் மீட்புக்காக, மனிதனின் விடுதலைக்காக அவர் மனித சாயலாய் வந்தார் என்று மனுஷ ரூபமாய் காணப்பட்டார். சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார், தம்மைத்தாமே தாழ்த்தினார். இதெல்லாம் ஏற்கனவே அவருடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள். இப்படி இருந்ததினால் தேவன் அவரை என்ன செய்தாராம்,
எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டார். எந்த அளவுக்கு தாழ்த்துறோமோ அந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டார். இயேசுவின் நாமத்தில் வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும், பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். தன்னுடைய ஸ்தானத்தை இழக்கும்போது தன்னை ஒரு பொருட்டாய் எண்ணாமல் வெறுமையாய் ஒப்பு கொடுக்கும் போது அவருக்கு கிடைத்த மேன்மை பாருங்கள். எல்லாவற்றுக்கும் மேலான பெயர் உடையவராய், நாமமுடையவராய், தெய்வீகம் கொண்டவராய் காணப்பட்டார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் காரியம். இரண்டாவது, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9. எபிரேயர் 1 அதிகாரம் 1 வசனம். இவைகளை படிக்கும்போது பாருங்கள், இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய், தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். ஆண்டவர் பூமிக்கு வந்து அவர் என்ன செய்தார்? பாவங்களுக்காக தம்மை ஒப்பு கொடுத்து நமக்கு சுத்திகரிப்பை உண்டு பண்ணிட்டு இப்பொழுது பரத்திற்கு ஏறி உன்னதமானவருடைய மகத்துவமான வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார் என்று பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் எபிரேயர். அதே 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்கள். ஏனென்றால் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு, தேவ தூதருக்கு கொஞ்சம் கீழே அவருடைய ஸ்தானம் மாற்றப்பட்டது. அப்படிப்பட்ட இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மரணத்திற்குள் சென்றதினால், மரணத்தை ஜெயித்ததினால் என்ன நடந்தது? மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். அவர் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்ட இயேசு. மகிமை, கனம் மட்டுமல்ல, எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறார். இதைதான் அந்த நாட்களில் சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார், உண்மை. அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம் நடுவில் இருக்கிறார். இதுல எந்த மாற்றம் இல்லை. அவரை பாடும்போது அதை அனுபவிக்கிறோம், அவருடைய வார்த்தையை தியானிக்கும் போது அனுபவிக்கிறோம். ஆனால் இப்பொழுது எழுத்தின்படியே அவர் எங்கே இருக்கிறாராம்? பரலோகத்திற்கு போனார். தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறார். தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் யார் யார் இருக்காங்க? தேவ தூதர்கள் இருக்கிறார்கள், அதிகாரங்கள் அங்கே இருக்கிறது, வல்லமை அங்கே இருக்கிறது. அப்போ அவருக்கு எல்லாமே கீழ்ப்பட்டிருக்கிறது என்பதை, வல்லமை, அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, எபேசியர் 1 அதிகாரம் 22, 23 வசனங்களை படிக்கும்போது என்ன நடக்கிறது? சரீரமாகிய சபைக்கு அவர் தலையாய் இருக்கிறார். அது என்ன சரீரமாகிய சபை? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து சிலுவையில் மரித்தார் அல்லவா, அவர் இரத்தத்தை சிந்தினார் அல்லவா. அந்த இயேசுவை விசுவாசித்து உள்ளத்தில் அவரை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்களாய் மாறினது அல்ல, கிறிஸ்தவ மதத்தில் வருவதல்ல,
கிறிஸ்துவை உள்ளத்தில் அவர் தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து அவர் ஒரு ஆலயத்திற்குள்ளே இருக்கிறார்கள். ஒரு கட்டடம் சரீரம் அல்ல, சபை அல்ல. அந்த கட்டடத்துக்குள்ளே வந்து ஆராதிக்கிற உண்மையான கிறிஸ்தவர்கள், தேவ பிள்ளைகள், அவர்கள் சரீரமாகிய சபை. அவர் சரீரத்திலிருந்து வழிந்த இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு அந்த திருச்சபைக்கு அவர் என்னவா இருக்கிறாராம்? தலையாக, சரீரமாகிய சபைக்கு தலையாக காணப்படுகிறார் என்று பார்க்கிறோம். இப்படி அவர் இருக்கிறதினால் அதன் மீது நாம் கட்டப்பட்டு வருகிறோம் என்பதாக வேதத்தில் நாம் அறிய முடியும். எனவே பிரியமானவர்களே, 22, 23 சொன்னேன். 21 எபேசியர் 1 அதிகாரம். அவர் உன்னதங்களில் தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவான சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தருளினார். நமக்கு அவர் தலையாக இருக்கிறார். இதை ஒருபுறம் பார்க்கும்போது தெய்வீக மகத்துவம், பரலோகம் எந்த அளவுக்கு ஆண்டவர் இயேசுவுக்கு மேன்மைப்படுத்திருக்கிறது. இரண்டாவது, ஆண்டவர் இயேசுவானவர் எந்த அளவுக்கு அவர் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து தன் ஜீவனையே கொடுத்ததினால் அந்த தியாகத்திற்கு பலனாய் அவருக்கு கிடைத்த மேன்மை. இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்கிற மக்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது என்பதை இந்த வாக்கியங்கள் குறிப்பிடுகிறது. எனவே ஆண்டவர் இயேசு எல்லாருக்கும் தேவையானவர். இவரை புறக்கணிக்க கூடாது, அவரை நிராகரிக்க கூடாது. அவரே மெய்யான தேவன், அவரே பெரிய தேவன். இன்று 1ஆம் தேதி மாலையில் உங்களோடு இந்த வார்த்தை பேசப்பட்டு வருகிறது. ஆகஸ்ட் மாதம் 1 தேதியின் மாலை வேளையில் காலையிலே ஒரு செய்தி, ஒரு தியானம் ஆலயத்தில் கொடுக்கப்பட்டது. எனவே இதுவரைக்கும் உங்கள் நம்பிக்கை வித்தியாசமாய் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த வார்த்தையை வெளியிலே கேட்கிற நீங்களும் சரி, ஆண்டவர் இயேசுவை அறிந்த மக்களும் சரி, பின்மாற்றமாகி விடாமல், தடுமாறி போய் விடாமல், அவருடைய ஆண்டவருடைய மேன்மை எப்படிப்பட்டது என்பதை புரிந்து விசுவாசத்தோடு வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள். அவரை விட்டு விலகாதிருங்கள், அவருக்கு துரோகம் பண்ணாதிருங்கள். அவருடைய வார்த்தையில் வளருங்கள், வசனத்தில் வளருங்கள், ஆவியினால் நிரப்பப்படுங்கள், கர்த்தருக்காக சாட்சிகளாய் நில்லுங்கள். உங்களுக்கு அநேக மேன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை பெற்று நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கொண்டு பேசுகிறார். நம்பிக்கையோடு இருங்கள், பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஜெபம் பண்ணலாமா? எங்கள் பரலோக பிதாவே, துதிக்கிறோம். இந்த என் தெய்வத்தின் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை குறித்து தியானிக்கிற இந்த நல்ல தயவை எங்களுக்கு தந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை நாங்கள் சொல்லி இருக்கிறோம், ஆண்டவர் பேசியிருக்கிறீர். இதை பார்க்கிற, இதை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் கிரியை செய்யுங்க ஆண்டவரே. ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும், ஞானஸ்நானம் எடுக்கட்டும், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளட்டும், வசனத்தில் வளரட்டும், உமக்கு சாட்சிகளாய் இருக்கட்டும். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறீர், உம்முடைய வருகையில் காணப்படட்டும். அந்த அளவுக்கு ஆயத்தப்படுத்தும். ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. அதே நேரத்தில் பாடுகள், வேதனைகள், பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு தேவன் அற்புதங்களை செய்யும்படி வேண்டுகிறோம். ஆசீர்வாதம் இறங்கி வருவதாக. 7 மாதங்கள் காத்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த 8வது மாதத்தின் இரவு வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ச்சியாய் நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.